வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் நதியா ராஜேந்திரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக ஆட்சியை வழியனுப்ப தமிழ்நாடு முடிவெடுத்து விட்டது. தமிழ்நாட்டிற்கு வரும் முன் பிரதமர் மோடி ட்வீட். தமிழ்நாட்டில் கடன் சுமை போராட்டம், ஆளுநர் உரையில் ஏதுமில்லை. திமுக அரசை வெளுத்து வாங்கிய தங்கமணி. இயற்கையும் இறைவனும் நமக்கு அளித்திருக்கும் பரிசு, விசில் சின்னம் ஒதுக்கியதற்கு விஜய் பாசிட்டிவ் தகவல். ஆசிரியர்கள் இல்லாததால் உயர்கல்வி நிறுவனங்களின் கல்வி தரம் மிக மோசமாக உள்ளது. பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3600 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாவதால் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஊழல் நிறைந்த தமிழ்நாட்டை வழியனுப்ப திமுக அரசு தயாராகிவிட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. தனது வருகைக்கு முன்னதாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இருக்கிறது என்று பதிவிட்டுள்ளார். மதுராந்தகத்தில் இன்று பிற்பகலில் நடைபெறும் பேரணியில் நான் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் கலந்து கொள்ளவிருக்கிறேன். ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்றும் பதிவிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் சாதனையும் பிராந்திய பெருவிருப்பங்கள் மீதான அதன் அர்ப்பணிப்பும் மாநில மக்கள் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் தமிழகமே போராட்ட களமாக மாறி வருவதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய அவர், நாட்டிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலமாக தமிழகம் உள்ளதாக குற்றம் சாட்டினார். பெட்ரோலுக்கு 5 ரூபாய், சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்பு, கல்வி கடன், நீட் தேர்வு ரத்து, மாதந்தோறும் மின்கட்டண கணக்கெடுப்பு என நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் ஆளுநர் உரையில் இருக்கும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் எதுவும் இல்லை என்றார். அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் என்றும் இதற்கு அரசு தீர்வு காண வேண்டும் என்றும் தங்கமணி வலியுறுத்தியுள்ளார். விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டவுடன் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாகமாக விசிலடித்து வருகின்றனர். இதனையடுத்து அறிக்கை வெளியிட்டுள்ள விஜய், தமிழக வெற்றி கழகம் ஈட்ட போகும் வெற்றியை முன்கூட்டியே கணித்து கட்டியம் கூறும் வெகுஜன மக்களுக்கு நெருங்கிய சின்னமாக விசில் நமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவே நமக்கான ஊக்கமும் உத்வேகமும் என்பதே இயற்கையும் இறைவனும் நமக்கு அளித்திருக்கும் பரிசு என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 21 மாநில பல்கலைக்கழகங்களில் சுமார் 50% முதல் 65% வரை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி பெறப்பட்ட தகவல்கள் வாயிலாக தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆசிரியர்கள் இல்லாததால் உயர்கல்வி நிறுவனங்களின் கல்வி தரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்களை நியமிக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். சூரிய ஜெயந்தி எனப்படும் ரத சப்தமி விழா திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வரும் 25ஆம் தேதி ஞாயிறன்று கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய தினம் மினி பிரம்மோற்சவம் போல பூதேவி ஸ்ரீதேவி சமேதரக மலையப்ப சுவாமி அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் மாட வீதிகளில் உலா வந்து அருள் பாலிப்பார். ரத சப்தமி விழா ஆண்டுதோறும் திருமலை திருப்பதியில் கோலாகலமாக கொண்டாடப்படும். சூரிய பிரபவை, சந்திர பிரபவை என 7 வாகனங்களில் அன்றைய தினம் மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் உலா வருவதை காண ஏராளமான பக்தர்கள் திருமலைக்கு வருகை தருவார்கள் என்பதால் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மீது பதிவு செய்யப்பட்ட நகை திருட்டு வழக்கின் தற்போதைய நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சிபிஐக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் நகை திருட்டு வழக்கு தொடர்பாக தனிப்படை போலீசாரால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். போலீசார் கடுமையாக தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை தொடர்ந்து ஜெட் வேகத்தில் உயர்ந்து விற்பனையாகிறது. கடந்த புதன்கிழமையன்று ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,15,000 தாண்டி வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது. வியாழக்கிழமை தங்கத்தின் விலை சற்றே குறைந்த நிலையில் வசந்த பஞ்சமி தினமான வெள்ளிக்கிழமையன்று தங்கத்தின் விலை மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இதேபோல வெள்ளியின் விலையும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. பார் வெள்ளி கிலோவுக்கு 20,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 3,60,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
தொலைதூர பயணத்தை சுகமாக்கும் வசதிகளுடன் திருவனந்தபுரம் தாம்பரம் இடையே இன்று முதல் அம்ரித் பாரத் புதிய ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். மதுரை வழியாக திருவனந்தபுரம் தாம்பரம் அம்ரித் பாரத் என்ற வாராந்திர புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று முதல் தொடங்கியுள்ளது. இதேபோல ஐதராபாத்தில் இருந்து சேலம், ஈரோடு, திருப்பூர் வழியாக கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வடக்கு வரை அம்ரித் பாரத் வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று முதல் இயக்கப்படுகிறது. சமவேளைக்கு சம ஊதியம் கோரி 29வது நாளாக சென்னை எழும்பூர் மற்றும் பூங்கா ரயில் நிலையம் அருகே இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இடைநிலை ஆசிரியர்களின் தொடர் போராட்டத்தால் தொடக்கப்பள்ளி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்வியாளர்களும் பெற்றோர்களும் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் சில பகுதிகளில் உறைபனி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.